கொஞ்சம் லேட் தான். ஆனாலும் அம்மாவ பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல. என் வாழ்க்கைய திரும்பி பார்த்தா, அவ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லன்னு தான் தோணும். குறிப்பா எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் அவளோட அருமை எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. என் குழந்தை கன்சீவ் ஆன நாள்லேருந்து என்னோட செகண்ட் டெலிவரி முடிஞ்சு, இப்போ இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருக்கா. சுத்தி இருக்கிற எல்லாரும் குழந்தைங்கள ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது, என்ன முதல்ல ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தோணும். ஏன்னா, நான் நிம்மதியா இருக்கிறது தான் அவளுக்கு முக்கியம். போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நிறைய மதர்ஹுட் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி ரீல்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் என்னால் பெருசாக ரிலேட் பண்ணிக்க முடியலையேன்னு நினச்சிருக்கேன். எனக்கு ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு ஒரு கில்ட் கூட வந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணமும் அவள் தான். என்னோட இந்த ஜேர்னி இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும், நாங்கள் ஃபேமிலியாக டென்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் அவள் தான். என்னோடய சேஃபஸ்ட் பிளேஸும் அவள் தான். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும், கொஞ்ச நேரத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து பேசுவாள். உண்மையாக சொல்லணுன்னா அவளுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. நான் இனிமேல் என்ன செஞ்சாலும் அவளோட சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடி அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் எல்லாத்தையும் மிஞ்சிடும். என்னோட பெரிய பொண்ணு ஏன் அம்மாவை அம்மான்னு கூப்பிடும்போது. நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம ஜெயித்தாலும் தோற்றாலும் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருக்கிற ஒரு உண்மையான ஒரு உயிர்னால் அது அம்மா மட்டும்தான்.